இந்த நல்ல காலை பொழுதில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த நாகராஜின் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற பேப்பரை பார்க்கறதுக்காக நம்ம இங்க இருந்திருக்கோம். ரியல் அனாலிசிஸ்ங்கிற டாபிக்கை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கணிதத்துறையை பொறுத்தளவுக்கு கணக்கிடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும்தான் கணிதத்தை நினைப்போம். அது நம்பர் சிஸ்டத்தை மட்டும்தான் நம்ம கணக்கில் வச்சிருப்போம். ஸோ நம்பரிங் மட்டும்தான் கணிதமா, வேற எந்த விஷயங்களும் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் எப்போ எல்லாருக்குமே இருக்கும். ஸோ மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த அனாலிசிங்கிற கான்செப்ட், பகுப்பாய்வு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை பற்றி இருக்கக்கூடிய புரிதல் நம்மளுக்கு வேணும்னா அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கும், அதை பற்றி பகுத்து ஆராய வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இந்த ரியல் ஃபீல்டில் பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து நம்ம எப்படி கணிதத்தில் படிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த முதல் சாப்டர்ல பிளாக் ஒன்ல 4 விதமான பிரிவுகள் உள்ளன. அதில் 4 பிரிவுகள் வந்து கம்யூனிகேட்டிங் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஒரு தகவலை எப்படி நம்ம பரிமாறுறது அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், அந்த தகவலை சரியான விதத்தில் பொருள் தர மாதிரி என்ன மாதிரி மாற்றலாம், அதில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற தலைப்பை வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் பார்ப்போம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொன்னா ஒரு தகவலை, ஒரு கணித தகவலை எந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம கொடுப்போம். நம்ம பேசுறது எல்லாமே ரியல் ஃபீல்டில், அதனாலதான் இந்த பேப்பர் வந்து ரியல் அனாலிசிஸ் அப்படி சொல்றோம். பகுப்பாய்வே ரியல் நம்பர்ல நம்ம பேச போறோம். ஸோ அந்த ரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3rd யூனிட்ல கவர் ஆகும். அடுத்து டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டோபாலஜிக்கல்ங்கிற வேர்டுங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பகுப்பாய்வுல நம்ம சில உறுப்புகளை மையப்படுத்தி அது சார்ந்த மேத்தமெட்டிக்கல் கான்வர்சேஷன்ஸ் எப்படி கொடுக்க போறோம், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து டோபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல முதல் விஷயம் வந்து கம்யூனிகேட்டிங் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு தகவலை எப்படி நம்ம மேத்தமெட்டிக்ஸா டிரான்ஸ்லேட் பண்றது, அந்த தகவலை எப்படி பரிமாறுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அது வந்து நம்ம அறிமுகப்படுத்துறது. அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்னு சொன்னா அந்த செய்தியை வந்து மேத்தமெட்டிக்கல் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, அதுல இருக்க தகவல் வந்து எப்படி கனெக்ட் பண்றது, லாஜிக்கலா எப்படி கனெக்ட் பண்றது, அப்புறம் அந்த லாஜிக்கல் கனெக்டரை வந்து எப்படி நம்ம குவான்டிஃபை பண்றது, அதை வந்து சம்மரைஸ் பண்ணி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல முடிப்போம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூனிட் படிச்ச பிறகு, அதாவது நம்ம இந்த முதல் பகுதியில் 4 விதமான பார்ட் இருக்கு, 4 யூனிட் இருக்கு. அதுல இந்த முதல் யூனிட்ல வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நான் ஸ்டேட்மெண்ட்ஸ், எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், எதெல்லாம் நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அப்படிங்கிற வித்தியாசப்படுத்துறது வந்து தெரிஞ்சுக்கிற போறோம். அடுத்து ஐடென்டிஃபை அண்ட் யூஸ் த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ். ஸோ நம்ம அந்த லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ், அதாவது அர்த்தம் உள்ள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து அடுத்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். அடுத்து ஐடென்டிஃபை அண்ட் யூஸ் த லாஜிக்கல் குவான்டிஃபையர்ஸ். அந்த லாஜிக்கல் குவான்டிஃபையர்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம இப்பதான் சொன்னோம் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படிங்கிறத, இதை ப்ராப்பரா வந்து மேத்தமெட்டிக்கல் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு சொன்னா, a mathematical statement is a sentence. இது ஒரு வாக்கியம். that is either true or for all cases covered by it or false for all cases covered by it. அதாவது ஒன்று, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது, அந்த வாக்கியங்கிறது ஒன்று சரியா இருக்கலாம் அல்லது தவறா இருக்கலாம். இந்த 2 வகையில தான் இருக்க முடியும். ஸோ எந்த ஒரு செய்தியும் சரியா இருக்கும் அல்லது தவறா இருக்கும், அந்த 2 பொருள்பட தான் அந்த செய்தி இருக்கும். அதை வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நினைச்சலாம், டிஃபைன் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறது ஆர் மேத்தமெட்டிக்கல் அக்செப்டபிள் சென்டென்சஸ், அதாவது அது கணித துறை சார்ந்து அந்த சென்டென்ஸ் வந்து அக்செப்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கணும். ஸோ இதோட ரிமார்க் என்ன, வி செல் யூசுவலி ஜஸ்ட் வி சே தட் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த வார்த்தையை வந்து நம்ம சுருக்கமா மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னா போதும். ஸோ இது வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், n² less than 5 ஃபார் n is 0, 1 and 2. ஸோ இந்த n-ங்கிற வேல்யூ 0, 1, 2 அப்படிங்கிற 3 வேல்யூஸ் எடுத்துக்கிறதுனா n² less than 5 தானே இருக்கும். செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னோட வேல்யூ 0 இருக்கிறப்ப கண்டிப்பா 0² is 0 which is less than 5. அதனால n-க்கு பதிலாக 0வோ 1ஓ 2ஓ போட்டாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ திஸ் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நம்ம சிம்பிளா என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ காஸ் எக்ஸ் வேல்யூ எப்பயுமே பவுண்டரி வந்து -1 to +1 தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன ரியல் நம்பரா இருந்தாலும் காசோட வேல்யூ ரேஞ்ச் வந்து -1 to +1 தான். அதனால தான் mod cos x is less than or equal to 1 சொல்லியிருக்கோம். ஸோ மாடுலஸ் மீன்ஸ் இட் கிவ்ஸ் த ரியல் வேல்யூ. அதனால மாடுலஸ் போட்டால்
அதோட பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால விச் இஸ் லெஸ் than equal to 1 அப்படிங்கிற சொல்கிறோம். விச் இஸ் ஆல்சோ ஏ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். The set of all stars in the sky is finite. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட எண்ணிக்கை வந்து வரையறுக்க முடியும், ஃபைனைட் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா? அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லை. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இது ஒரு விஷயம் தான் சொல்லுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேச்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இது வந்து நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக இட் இஸ் நாட் ஏ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். மேத்தமெட்டிக்கலாக வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ரெட் பெடல்ஸ், எல்லா பூக்களுக்குமே ரெட் பெடல்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு we can identify easily which is correct, which is not correct. ஸோ நாட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது மூலமாக நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா, இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது, இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூவா ஃபால்ஸாக சொல்ல முடியாது, நம்ம செக் பண்ணாதான் சொல்ல முடியும். ஸோ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ஏ கொஸ்டின் நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு கொஸ்டின் வருது, அது ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு ரீசன் வருது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆர் நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த தகவலில் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1 to 5 வந்து கரெக்டாக இருக்குது. 5 வந்து சம் ஃப்ளவர்ஸ் ஹேவ் ரெட் பெடல்ஸ் இருக்கு, சில பூக்களுக்கு வந்து ரெட் பெடல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டு. 3 and 4 தான் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதுவே நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொஞ்சம் சில உதாரணங்கள் கொடுக்குறப்ப அது வந்து சரியான விதமாக இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஆட் 4 to 5 போட்டிருக்கோம். 4 5 கூட்டுகன்னு சொன்னால் அது என்ன, அதில் என்ன, அதனால என்ன கிடைக்க போகுது? கொஸ்டின்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். ஸோ செகண்ட் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸுங்கிறது ஒரு ரியல் வேல்யூ எடுத்துக்கோங்க. சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 5 இஸ் எக்ஸ் லெஸ் தென் 1. எக்ஸ் 5 கீழே இருக்கக்கூடிய எக்ஸுங்கிறது எக்ஸ் லெஸ் தென் 1 கீழே இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. சில வேல்யூஸ் இருக்கும், சில வேல்யூ இருக்காது. சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துட்டோம்னா எக்ஸ் லெஸ் தென் 5 இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் எக்ஸ் லெஸ் தென் 1. ஸோ விச் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ சில இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் இந்த ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? நாட் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ், நம்ம இந்த தொடர்பு படுத்துறது, இந்த கனெக்ஷன் வந்து அப்படி கனெக்ஷன்னா நம்மளுக்கு இயல்பாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். கனெக்ஷன் பண்ணுறது, அதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி நம்ம லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணுறது. வைல் ரீடிங் தி இங்கிலீஷ் யூ வுட் ஹேவ் கம் அக்ராஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ 2 வாக்கியங்களை வந்து கலவை வாக்கியங்களை வந்து நம்ம இணைக்கிறோம். ஸோ 2 தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸ், தனித்தனி வாக்கியங்களை கலவை வாக்கியமாக மாத்திரப்ப வந்து அந்த வாக்கியங்களுக்கு இணைப்பு சொல் நம்ம தேவைப்படும் இல்லையா? அந்த இணைப்பு சொல் வந்து ஆரோ அண்டோ இருந்தால் நமக்கு வந்து அது சரியான பொருள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் தேர் இஸ் எ ரியல் நம்பர் லையிங் பிட்வீன் 0 and 0.1. ஒரு ரியல் நம்பர் 0க்கும் 0.1க்கு இடையில இருக்குது அப்படி சொல்கிறத, அந்த இடையில இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு we have to use the conjunction word. அந்த வேர்டு என்னதுன்னா அண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த அண்டுங்கிற வார்த்தை வந்து அங்கே பொருளாக வருது. ஏன்னா பிட்வீன் அப்படிங்கிற வார்த்தை போட்டுருக்கோம், இதுக்கும் அதுக்கும் இடையில 2 சேர்ந்து தான் சொல்லணும், அண்டுங்கிற வார்த்தை போடுறோம். ஸோ it gives the connected word. So this is actually made up on 2 statements connected with an and. ஓகேங்களா? ஸோ இது எப்படி அதை சொல்றது? 2 ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, there is real number greater than 0, there is a real number less than 0.1. ஸோ 0வோட அதிகமாக ஒரு ரியல் நம்பர் இருக்கு, 0.1ஓட ஒரு ரியல் நம்பர் இருக்கு. இப்போ இந்த அப்படிங்கிற தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒரே வாக்கியமாக மாத்துறப்ப அண்டு சிம்பிள் போட்டோன்னே சென்டென்ஸே ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு மாறிடுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மேக் த மீனிங்ஃபுல் வே. ஸோ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். சென்டென்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாமல், சென்டென்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல், நம்ம மேத்தமெட்டிக்கலாக விஷயத்தை தெளிவாக 100% வந்து தவறு இல்லாமல் சொல்கிறதுக்கு அதே சமயத்தில் கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், அது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ பயன்படுத்தின கன்ஜெக்ஷன் வேர்டு, அந்த வேர்டில் ஆர் அண்டு சிம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில நேம்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஆர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்ஜங்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ த டிஸ்ஜங்ஷன் ஆஃப் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ இஸ் த காமன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பி ஆர் கியூ டினோட்டட் பை, இந்த பி வந்து வி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் வந்து ஆர், இட் டினோட்ஸ் ஆர். இந்த ஸ்மால் ஓஆர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெட் கலரில் போட்டிருக்க அந்த ஸ்மால் ஓஆர் தான் நமக்கு தேவையான வந்து அந்த ஆர் சிம்பிள். அந்த ஆர் சிம்பிளை மேத்தமெட்டிக்கலாக நம்ம வேர்டாக கொடுக்குறது இல்லை, அது இட் இஸ் நோட்டேஷன், அது வந்து வி மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த 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 2 ஸ்டேட்மெண்ட்டை 2 காமன் ஸ்டேட்மெண்ட்டாக கலவை வாக்கியமாக மாத்திரப்ப ஆர் யூஸ் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்ஜங்ஷன் சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்ஜங்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ வென் வி கனெக்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வி ஹேவ் எ டேர்ம் ஃபார் சச் காமன் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சேர்க்கிறப்ப வந்து நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இணைப்பு சொல்லா வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணுறப்ப அது மேத்தமெட்டிக்கல் சிம்பிளாக வந்து அந்த நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஸ்ஜங்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when we compare 2 statements
மேக் இட் இஸ் சிங்கிள் ஆஸ் ஏ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமா த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ஏ புக். ஸோ ஆர் செவரல் உமன் ரன் தேர் ஓன் பிஸ்னஸஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். அல்லது அப்போ அண்டுன்னு போட்டோம்னா மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஆர் இப்போ ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. இது அல்லது அது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு ஆர் சேர்க்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கியூன்னு வச்சுருக்கோம். பிஆர் கியூன்னு பி அந்த வி சிம்பிள் போட்டு கியூன்னு போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷனோட அந்த கண்டினியூட்டி ஃபார் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ. இங்கே பிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ஏ புக். கியூங்கிறது செவரல் உமன் ரன் தேர் ஓன் பிஸ்னஸஸ். சில நிறைய பெண்கள் வந்து தன ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது ரெண்டு டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷனை சொல்கிறதா இருந்தால் ஃபார் எனி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ, பிஆர் கியூ இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் முக்கியமான தகவலே என்னன்னா, தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டையும் சேர்க்கிறப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது when we using the conjunction word. ஸோ டிஸ்டிங்ஷன் சொல்றது அந்த வி சிம்பிளை சேர்த்தவனே அந்த அந்த இது சேர்ந்துருது. பட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்துக்கு அது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நமக்கு இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் எனிவே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்தா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும். அந்த சேர்க்கறதுக்கு டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோர் ஜென்ரலி வி கேன் மேத்தமெட்டிக்கல் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னா, இஃப் ஈவன் ஒன் அவுட் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் ட்ரூ. இது வந்து நம்ம இப்போ நமக்கு எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. ஸோ பி அண்ட் கியூ ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டும் இணைக்கிறப்ப அந்த ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ட்ரூவாக இருக்குமா ஃபால்ஸாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்காக அது மேத்தமெட்டிக்கல் எப்படி கன்க்ளூஷன் வருதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இஃப் ஈவன் ஒன் அவுட் ஆஃப் பி ஆர் கியூ, அது வந்து பிஓ அல்லது கியூஓ, இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் பி ஆர் கியூ இஸ் இட் ட்ரூ. ஸோ அந்த சிம்பிள் பி ஆருங்கிறத தான் நான் அந்த வி சிம்பிள் போட்டிருக்கோம். பிஆர்கியூ அது வந்து நம்ம சொல்றப்பே பிஆர்கியூ அப்படிதான் சொல்லணும். ஸோ பிஆர்கியூ இஸ் ட்ரூ. இதில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பிஆர்கியூ இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்படி இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் பிஆர்கியூ இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹோல்ஸ் ஃபார் எனி பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஎன்கியூ. இது வந்து பொதுவாக எல்லா பேருக்குமே எந்த ஜோடி எடுத்தாலும் ஜென்ரலாக சொல்கிறப்ப எந்த ஜோடி எடுத்தாலும் பிஎன்கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த பிஆர்கியூங்கிறது ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், நாட் அ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ். ரெண்டில் ஏதாவது ஒன்று சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலே அது ட்ரூ தான். ஸோ அடுத்த பார்ட் வந்து அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்குரிய பார்ட். இது வந்து கன்ஜெக்ஷன் அப்படி சொல்லுவோம். நம்ம கன்ஜெக்ஷன் இது ரொம்ப ஆர்டினரி லாங்குவேஜில் வி யூஸ் அண்டுன்னு போடுவோம். நம்ம இங்கே மேத்தமெட்டிக்கலாக அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சுருக்கோம். அந்த வியை வந்து தலைகீழா சிம்பிளை நம்ம காட்டுவோம். ஸோ லெட் வி டிஃபைன் இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது. ஸோ லெட் பி அண்ட் கியூ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்னு ஒரு கியூன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் கியூ ரெண்டையும் இணைச்சு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போகிறோம். நமக்கு தெரியும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பி அண்ட் கியூ இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட், இஸ் கால்டு கன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ அந்த பி அண்ட் கியூவோட கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பி அண்ட் கியூ. ஸோ வி டினோட் திஸ் பை பி அண்ட் கியூ. இந்த அண்டுங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், ஆனால் அங்கே சிம்பிளை வந்து வியை தலைகளாக வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ வி கால்ட் அஸ் திஸ் இஸ் அண்டு கன்ஜெக்ஷன். இப்பயும் அதே விஷயம் தான் பேச போகிறோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இணைச்சம்ல காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன பிறகு அது ட்ரூவாக இருக்குமா ஃபால்ஸாக இருக்குமா. ஸோ எப்படி நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றது, இதில் நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்கிறப்ப நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி வந்து இக்னோ இஸ் ஏ மெகா யூனிவர்சிட்டி. கியூ வந்து மார்ச் 8th இஸ் த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இது ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸு. இந்த பி அண்ட் கியூ நம்ம சேர்க்குறப்ப பி அண்ட் கியூங்கிறது மீனிங் எப்படி சொல்லலாம், இக்னோ இஸ் ஏ மெகா யூனிவர்சிட்டி அண்ட் மார்ச் 8th இஸ் த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ ஒரு சென்டென்ஸை அப்படியே இணைக்கிறதுக்கு அந்த அண்டு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்ஸ் அவர் கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் ஃபால்ஸாக இருக்கலாம். எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தா. ஸோ இஃப் போத் பி அண்ட் கியூ இஸ் ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பியும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கியூவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரெண்டுமே போத் ஆர் ட்ரூ மீன்ஸ் அந்த கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்குது. பி அண்ட் கியூ இஸ் ஆல்சோ ட்ரூ. இதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தாலும் பி அல்லது கியூ இதில் ஏதாவது ஒன்று வந்து நாட் அ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ ஃபால்ஸ். திஸ் ஹோல்ஸ் ஃபார் எனி பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனால பிங்கிறது கியூங்கிறதும் ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். நம்ம பார்த்ததுல ரெண்டு விஷயங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். ஒன்று ஆர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று அண்டு யூஸ் பண்ணுறது. ஆர் யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்ஜங்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அண்டு யூஸ் பண்ணுறது கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். அதாவது பிஆர்கியூங்கிறது ட்ரூவாக இருக்கும். கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். மற்றபடி இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும்.
ஸோ நெக்ஸ்ட் we come to the next notation. ஸோ டெஃபினேஷன் நெகேஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பி. ஒரு ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சென்டென்ஸுக்கும் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கு ஒரு எதிர்ப்பதனும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் நம்மளால் உருவாக்க முடியும். அதை எப்படி மேத்தமெட்டிக்கலில் டினோட் பண்ணுறது? ஸோ நெகேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் நாட் பி. அந்த சிம்பிள் வந்து நாட் பி அப்படிங்கிறத சொல்கிறோம். அது டினோட்டட் பை அந்த டில்டா சிம்பிள் மாதிரி போட்டிருப்போம் நம்ம. அது வந்து மைனஸ் சிம்பிள் கிடையாது, அது ஒரு டில்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேக்ஸில் வந்து அப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுவோம். ஸோ நெகேஷன் ஆஃப் பி மைனஸ் பின்னு சொல்கிறது மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ பீனா வந்து ஸ்டேட்மெண்ட்டு, மைனஸ் பீனா நாட் ஸ்டேட்மெண்ட்டு, நாட் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது மைனஸ் இல்லை, அது டில்ட் பி அந்த மாதிரி. ஸோ நெகேஷனுங்கிற வார்த்தைக்கு மீனிங்ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் எப்படி சிம்பிள் கொடுக்கலாம்னா அந்த டில்ட் பி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் பி இஸ் என் இஸ் ஏ ஃபைனட் செட், என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் செட், அது கண்டிப்பாக ஃபைனட் செட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ. அப்போ அதுக்கு எப்படி நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்? என் இஸ் நாட் ஏ ஃபைனட் செட், கண்டிப்பாக என் இஸ் நாட் ஏ ஃபைனட் செட் தான். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பியில் நம்ம டினோட் பண்ணுறதுன்னா டில்ட் பி. ஸோ டில்ட் பின்னு சொன்னோம்னா இட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பி வந்து ராங். நம்ம ரெண்டாவது அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம்ல, அதுதான் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை மாற்ற முடியும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதோட எதிர்ப்பதான் பொருள் தர்ற மாதிரி நம்ம மாற்ற முடியும். அந்த மாற்றுறதுக்கும் மேத்தமெட்டிக்கலில் ஒரு நோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். பி இஸ் ஏ ட்ரூ மீன்ஸ் இது டில் பி இஸ் அண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வைஸ் வெர்சா. இது அப்படியே மாற்றி இருக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது என்ன பார்த்தோம்? பி வந்து ராங், அப்போ டில் நெகேஷன் ஆஃப் பி இஸ் ராங், நெகேஷன் ஆஃப் பி இஸ் ரைட். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க நோட் என்ன கொடுத்துருக்காங்க? பி இஸ் ட்ரூ, அந்த நெகேஷன் ஆஃப் பி இஸ் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியாக இருக்கும். பி என்னவா இருக்கோ அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மீனிங் தரும். பி ட்ரூவாக இருந்தால் நெகேஷன் பி ஃபால்ஸு, பி ஃபால்ஸாக இருந்தால் நெகேஷன் பி வந்து ட்ரூ. ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகிறோம். எப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நமக்கு 2 சிம்பிள்ஸ் படிச்சிருக்கோம். அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபர்தராக படிச்சிருக்கோம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால், இந்த ஏன் இதை அறிமுகப்படுத்துகிறோம், இந்த அண்ட் சிம்பிள், ஆர் சிம்பிள், இந்த நெகேஷன் சிம்பிள் எல்லாம் ஏன் அறிமுகப்படுத்துறோம்னா வி ஹேவ் எ லா. ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேர்ல இருக்குது, டி மார்கன்ஸ் லான்னு சொல்லி. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ இருக்குன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட ஈக்குவலன்ஸுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் பேசியிருக்கோம் நம்ம. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பி ஆர் கியூயோட நெகேஷன் ஆனது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெகேஷன் ஆஃப் பி அண்ட் நெகேஷன் ஆஃப் கியூக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். செகண்ட் வந்து பி அண்ட் கியூயோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும்னா நெகேஷன் ஆஃப் பி ஆர் நெகேஷன் கியூக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக அந்த கன்ஜெக்ஷன் டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷனோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது அது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்போசிட் மீனிங்க்கு வந்துடும். இப்போ நெகேஷன் ஆஃப் பிஆர் கியூங்கிறது இங்கே பிஆர் கியூ யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவுட்புட் அது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குன்னு சொன்னால் அண்டு சிம்பிளுக்கு டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷனாக கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக மாறுது. ஸோ டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷனோட நெகேஷன் வந்து கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனோட நெகேஷனுக்கு வந்துடுது. நெகேஷன் ஆஃப் கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து வந்து நெகேஷன் ஆஃப் கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து கன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷனோட நெகேஷன் வந்து நெகேஷன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம மீனிங் வந்து கரெக்டாக நெகட்டிவாக எடுக்கிறப்ப, நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் மாறுது. டிஸ்டிங்ஷன் கன்ஜெக்ஷனாக மாறுது, கன்ஜெக்ஷன் டிஸ்டிங்ஷனாக மாறுது. அது இங்கே நம்ம கவனிக்கணும். டி மார்க் 4 தான் முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கிறோம். இது நமக்கு ஃபர்தராக ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் பேசுகிறப்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ண தேவைப்படும். சில நேரங்களில் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டைரெக்டாக நம்ம பயன்படுத்துவோம், சில நேரங்களில் அதை நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பயன்படுத்துவோம். அங்கே வந்து அண்டு சிம்பிளோ ஆர் சிம்பிளோ யூஸ் பண்ணுறோம், டிஸ்டிங்ஷன் ஸ்டேட்மெண்ட் கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத we can use demarcation law to identify. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கிவ் a statement equal to f from r to r. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை வந்து ஃபங்க்ஷனோட ரிலேட் பண்ணுறாங்க. f from r to r is not continuous on r. அவங்க சொல்கிறாங்க இந்த எஃப்ங்கிறது கண்டினியூஸ் கிடையாது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூஸ் கிடையாது சொல்கிறாங்க. f from r to r is the limit extends to 1, f of x not equal to 1. இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள். இது நம்மளுக்கு இன்னும் அறிமுகமாகலை. இருந்தாலும் நான் வாசிக்கிறத வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. f from r to r is a continuous function on r அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். f from r to r வந்து லிமிட் ஃபங்க்ஷன் இருக்குது which is not converges to 1 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. extends to 1 இருக்கிறப்ப f of x 1க்கு போல 1க்கு சமமாக இல்லை, f of x not equal to 1 போட்டிருக்காங்க. இது 2 தனித்தனி ஸ்டேட்மெண்ட். இது 2 நம்ம வந்து டிமார்கன்ஸ்னால யூஸ் பண்ணோம்னா we can identify easily. அதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ கண்டிஷனல் கனெக்டிவ்ஸ் நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்டிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. இந்த கண்டிஷன்ஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது இருந்தால் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம இயல்பாக நம்ம பேசுவோம், நம்ம கீழே பேசுவோம்.
மேத்தமெட்டிக்கல் அப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதா கண்டிஷனல் கனெக்டிவ்ஸ். ஸோ டெஃபினேஷன் படி given any two statements P and Q, we denote the statement if P is true then Q is also true. P true and the Q true அப்படி சொல்லணும்னா என்ன விஷயம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இம்ப்ளை சிம்பிள்ஸ், அந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லணும், இம்ப்ளைஸ் அப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லணும், இம்ப்ளைஸ். ஸோ அப்படின்னா இந்த கனெக்டிவ் இது வந்து கண்டிஷனல் கனெக்டிவ். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம படித்த டிஸ்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட், கன்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கனெக்டிவ் தான், அங்கே கண்டிஷன் இல்லை. அது ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் டிஸ்ஜங்ஷன் பொறுத்தவரைக்கு அவுட்புட் ட்ரூவாக இருக்கும், கன்ஜங்ஷன் ஃபங்க்ஷன் பொறுத்தவரைக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் அவுட்புட் ட்ரூவாக இருக்கும். அப்படி தான் நம்ம பேசியிருக்கோம். அது ரெண்டு கனெக்ட் பண்ணலாம், காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்த்தோம். இங்கே இண்டிவிஜுவலாகவே பார்க்குறோம். பி வந்து ட்ரூவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் கியூ ட்ரூ. நம்ம சொல்லுவோம், நம்ம பேரண்ட், நம்ம ஜெனட்டிக்ஸ் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, தாய் தப்பனுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ அதுதான் குழந்தைக்கு வரும்னு சொல்கிறோம். அப்போ அவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அதுதான் இங்கே வரும்னு சொல்கிறது. அங்கே ஒன்று இருந்தால் இங்கே வரும் அப்படி சொல்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். நம்ம அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள், மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள் வந்து இம்ப்ளைஸ். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். வி ஆல்சோ ரீட் திஸ் ஆஸ் P is true implies Q is true. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் வாசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நிறைய விதத்தில் சொல்லியிருக்கோம். P வந்து ட்ரூவாக இருந்தால் Qவும் ட்ரூவாக இருக்கும். அதை எப்படி மேக்ஸில் சொல்லலாம், எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா P is true implies Q is true. அப்படின்னா being true is sufficient for Q is also to be true. அப்படின்னா பி வந்து ட்ரூவாக இருக்கணும்னா அதோட சஃபிஷியண்டாக கியூவும் ட்ரூவாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீடிஃபைன் பண்ணி, ஆனால் மீனிங் மாறாது. பி இம்ப்ளைஸ் கியூங்கிற மீனிங் மாறாது. அதவே வேறு விதங்களை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ். நமக்கு அல்டிமேட் எய்ம் என்னன்னா, கன்க்ளூஷன் என்னன்னா, இந்த வி கால் பி இஸ் த ஹைபாதிசிஸ், கியூ இஸ் த கன்க்ளூஷன் சொல்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஹைபாதிசிஸ் கன்க்ளூஷன்ங்கிற வேர்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசுகிற ஸ்டேட்மெண்ட் அது எது ட்ரூவா ஃபால்ஸோ, அந்த இனிஷியலாக பேசுகிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைபாதிசிஸ். அது மூலமாக நமக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து அது வந்து கன்க்ளூஷன். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் அன் இம்ப்ளிகேஷன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை வந்து இம்ப்ளிகேஷன். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இஃப் M is in Z. Z is the set of all integers. இன்டிஜர்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் தெரியும். நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கண்ணில் பார்க்குற எல்லா நம்பர்களுமே வந்து இன்டிஜர்ஸ் தான். அப்போ -1 -2 -3 நெகட்டிவ்லையும் பேசலாம், 0 1 2 3 பாசிட்டிவ் பேசலாம். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் ஒரு செட் இருக்கும், அது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். எம்ங்கிறது அதில் ஒரு எலமெண்ட். ஸோ இங்கே மேக்ஸில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், M is in Z போட்டிருக்கோம். எம்ங்கிறது அதுல இருந்து ஒரு எலமெண்ட், ஒரு நம்பர். இஜெட்ங்கிறது இன்டிஜர்ஸ்ங்கிறதுனால எது ஒரு நம்பர். then M belongs to Q. உடனே Qங்கிறது ஒரு செட்டு, அது செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ இஜெட்ல இருந்தால் அது எம் வந்து Qல இருக்கணுமா அப்படின்னா அந்த ஹைபாதிசிஸ் M is belongs to Z, then the conclusion M is also belongs to Q. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மேக்ஸில் நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த கீழே போட்டிருக்கோம். மேத்தமெட்டிக்கலி we can write this statement as M belongs to Z. இந்த E சிம்பிள் வளைவாக போட்டிருக்கிறது வந்து belongs to சொல்லணும். how to say belongs to, அதை நம்ம எப்படி உச்சரிக்கலாம்னா belongs to. அப்போ M belongs to Z. அடுத்து நம்ம இது ஏற்கனவே பயன்படுத்தின சிம்பிள், அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்குரிய சிம்பிள், அந்த இம்ப்ளைஸ். M belongs to Z இருந்தால் இம்ப்ளைஸ் M belongs to Q. ஸோ மேலே போட்டிருக்க அந்த ஃபுல் சென்டென்ஸும் இந்த ஒரு சின்ன நோட்டேஷன்ஸ்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் அந்த இதோட பெனிஃபிட்ஸ். எதுக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், எதனாலன்னு சொன்னால் ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப சின்ன ஒரு நோட்டேஷன்ஸே வந்து அர்த்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபார் எவரி PQ, P implies Q is true only when both P and Q are true. Then the truth of Q follows from the truth of P. Otherwise we can't say that P implies Q ன்னு சொல்கிறோம். இதில் இந்த நமக்கு பேசுகிறப்ப வந்து இந்த நோட்டுங்கிற விஷயம் வந்து நமக்கு கிளியர் கட் ஐடியா கொடுத்துரும். பியும் கியூவும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவுட்புட் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் தனித்தனி ஸ்டேட்மெண்ட், கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அதில் ஏதாவது ஒன்று ட்ரூ 2 ட்ரூ அப்படிங்கிற விஷயம் பேசணும். இந்த இம்ப்ளிகேஷன்ஸில் பொறுத்தவரை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவாக ஃபால்ஸுங்கிறத பொறுத்து அவுட்புட்டோட ஸ்டேச்சரே மாறிடும். So we will look on few more problems, examples for these conditional connectives. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து just for understanding. Check whether the true statements P implies Q and Q implies P are true. அதாவது P இருந்து Qக்கு போகலாம், Q இருந்து Pக்கு போகலாம் அப்படி வச்சுக்கோங்களேன். P ட்ரூவாக இருந்தால் Q ட்ரூ, Q ட்ரூவாக இருந்தால் P ட்ரூ. அப்படி ரெண்டுமே ட்ரூன்னு போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்கன்னா P is x is equal to pi and Q is e power ix equal to -1. இது ரெண்டு ட்ரூவானது செக் பண்ணுறதா கீழே போட்டிருக்கோம். e power ix cos x plus I sin x நமக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்மளோட நோட்டேஷன் தான் அது.
அதில் எக்ஸோட வேல்யூ பை கொடுத்தோம்னா காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிக்கு பதில் எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணினா கியூவோட ஸ்டேட்மெண்ட் வேல்யூ -1 வந்துடும். ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ. ரைட் சைடு இருக்கிற கியூவோட ஸ்டேட்மெண்ட் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எடுக்கலாம். இதில் எக்ஸோட வேல்யூ வந்து எந்த வேல்யூக்கெல்லாம் -1 வரலாம்னா எக்ஸோட பையோட மல்டிபிள்ஸில் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து -1 வந்துடும். அதனால எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸாக்டாக இதுதான் அப்படி சொல்ல முடியாது. எந்த வேல்யூ சொன்னா இருக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் பையா இருக்கும். ஸோ பை 3 பை 2 பை பை 3 பை ஆட் நம்பர் ஆஃப் பைஸ் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ -5 -3 பை எல்லாத்துக்குமே வந்து இ பவர் எக்ஸ் வேல்யூ -1 தான் வரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கன்க்ளூஷன் வருதுன்னா பியோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு பையா இருந்தால் கியூவோட வேல்யூ இ பவர் ஐஎக்ஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது ட்ரூ. ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ இஸ் ட்ரூ, நோ ப்ராப்ளம். கியூ இம்ப்ளைஸ் பி வந்து சம்பாட் இட் இஸ் நாட் குட் ஃபார் அஸ். அது நமக்கு சரியா வரல, எக்ஸோட வேல்யூ யூனிக்கா இல்லை, இதுதான் அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்ல முடியல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ். இது வந்து நமக்கு இந்த எக்ஸாம்பிளே வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி மேலே போட்டது ரொம்ப சிம்பிள்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் அவ்வளோ பெரிய விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கான்வர்ஸ், இந்த கான்வர்ஸுங்கிற வார்த்தைங்கிறது வந்து அதுக்கு நமக்கு எதிர்ப்பதம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட கான்வர்ஸ் எப்படி இருக்கும், அதோட அடுத்த லெவல்னா இந்த கான்வர்ஸ் ஆஃப் த இம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பி இம்ப்ளைஸ் கியூவோட கான்வர்ஸ் என்னன்னு கேட்டால் கியூ இம்ப்ளைஸ் பி. சிம்பிளை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜஸ்ட் இடம் மாறுதுங்கிற மாதிரி தெரியும், மீனிங்கே நமக்கு வந்து மாறுது. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த ப்ரீவியஸ் எக்ஸாமில் பி இம்ப்ளைஸ் கியூனா கியூ இம்ப்ளைஸ் பி ஆனால் இல்லை. அதான் நம்ம இங்கே போட்டிருக்க எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுமே ட்ரூன்னு எடுத்து பார்த்து செக் பண்ணியிருக்கோம். அந்த செக் வெதர்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் இல்லை. ஸோ திஸ் இஸ் த சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃபார் த கான்வர்ஸ் பார்ட். கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இது ட்ரூவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பேசுகிறது தான் கான்வர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நோட் திஸ் மீன் தட் இந்த கான்வர்ஸ் ஆஃப் கியூ இம்ப்ளைஸ் பி இஸ் பி இம்ப்ளைஸ் கியூ. ஸோ வைஸ் வர்சாங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ the converse of the converse given by the implication is given implication itself னு போட்டிருக்காங்க. இந்த வார்த்தை காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை. பி இம்ப்ளைஸ் கியூயோட கான்வர்ஸ் வந்து கியூ இம்ப்ளைஸ் பி, கியூ இம்ப்ளைஸ் பியோட கான்வர்ஸ் வந்து பி இம்ப்ளைஸ் கியூ. ஸோ அது கான்வர்ஸ் ஆஃப் த கிவன் இம்ப்ளிகேஷன். கிவன் இம்ப்ளிகேஷன் வந்து பி இம்ப்ளைஸ் கியூன்னு வச்சுக்கோங்களேன். அதோட கான்வர்ஸ் என்னது, கியூ இம்ப்ளைஸ் பி. அதோட கான்வர்ஸ் என்னது, அகைன் பி இம்ப்ளைஸ் கியூ தான். ஸோ அது இம்ப்ளிகேஷன் இட் செல்ஃப்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் தான் காம்ப்ளிகேட்டட் இருக்கு, மீனிங் அதே தான். ஸோ நம்மளோட வேலை வந்து அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற விஷயங்களை தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலண்ட் எதெல்லாம் நம்ம சமம், இதுக்கு டி மார்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ டிசைன்ஷன் கன்ஜெக்ஷன் நெகேஷன் பார்த்தோன்னே டி மார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதோட நெகேஷன்ஸ் பார்த்தோன்னே டக்குன்னு எங்கே வரோம்னா லாஜிக்கலி ஈக்குவலண்ட்ங்கிற கான்செப்ட் வரும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இந்த வேர்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ஸில் லாஜிக்கலி ஈக்குவலண்ட்னா நம்ம சில நேரங்களில் சமுதாயத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம புரிந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு பக்குவப்பட்ட பசங்க, வயசுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் இயல்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எதேச்சியாக நம்ம சொல்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது மாதிரி மேத்தமெட்டிக்கலாக வந்து இந்த விஷயம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சமமான இன்னொரு விஷயம் இருக்குது, இதுவும் அதுவும் ஒன்றுதான் அப்படின்னு நம்மளால கம்பேர் பண்ண முடியும்னு சொன்னால் we can say that it is logically equivalent. ஈக்குவல்னு சொல்லக்கூடாது, லாஜிக்கலி ஈக்குவல்னு சொல்லலாம். ஈக்குவல்னா நம்ம பார்க்குறப்ப 2 implies 2ன்னு சொல்லலாம். 2 is equal to 2னா அது வந்து 2 தான். லாஜிக்கலி ஈக்குவல் சொன்னா இங்க இருக்கிற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி பொருள் படுற மாதிரி அங்கேயும் இருக்குது. இது ரெண்டும் ஒரு விதத்துல ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. உலகம் முழுக்க இருக்கவங்கள வந்து அந்த கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க எப்படி அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுதோ அது மாதிரி தான் வெளிநாடுகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க வேற நம்ம வேற, அவங்களோட நேஷன்ஸ் வேற. இருந்தாலும் இங்க என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகுது, இங்க என்ன மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் வேற ஒரு கண்ட்ரிலையும் பார்த்துருப்பாங்க. இதுக்கு வந்து லாஜிக்கலி ஈக்குவல்னு சொல்லுவோம். இங்க என்ன ஒர்க் பண்றோமோ அதே நேச்சர் ஆஃப் ஒர்க் அங்கேயும் நடக்குது அப்படின்னு சொன்னா we can compare these two situations. So we called as it is logically equivalent. So அதை டிஃபைன் பண்றோம். Let P and Q be two statements such that the conjunction P implies Q and Q implies B is true. இந்த கன்ஜெக்ஷன் சொன்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்றது. So P implies Q is a statement and Q implies P is also a statement. ரெண்டுக்கு கன்ஜெக்ட் பண்றோம்னா ரெண்டு அண்டு சிம்பிள் போறோம்னா ட்ரூனா அதை லாஜிக்கலி ஈக்குவல் சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், நமக்கு இதுக்கு முன்னாடி இதுல வந்து நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். நெகேஷன்ல அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தப்ப நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னா P implies Q இருந்தா Q implies P வந்து ட்ரூவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது P implies Q ட்ரூவா இருந்தா Q implies P ட்ரூவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ கான்வெர்ஸ் பார்ட் என்னன்னா பி இம்ப்ளைஸ் கியூ இருந்தால் கியூ இம்ப்ளைஸ் பி அப்படிங்கிறத கான்வெர்ஸ் பார்ட். இந்த கான்வெர்ஸ் பார்ட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறப்ப பி இம்ப்ளைஸ் கியூவும் ட்ரூ, கியூ இம்ப்ளைஸ் பியும் ட்ரூ, அதாவது பி இம்ப்ளைஸ் கியூவோட கான்வெர்ஸ் பார்ட்டும் ட்ரூவாக இருந்து இது ரெண்டையும் கன்ஜெக்ட் பண்ணுறோம், ரெண்டையும் அண்டு சிம்பிள் போட்டு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது ட்ரூன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது போத் ஆர் லாஜிக்கல் ஈக்குவலன்ட். அப்போ பி இருந்து கியூக்கு போல, கியூ இருந்து பிக்கு வரலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அதை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்லலாம் அப்படின்னா பி அண்ட் கியூ ஆர் கால் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ இந்த வார்த்தை நம்ம பார்த்தோம்னா ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போகுது அப்படி அர்த்தம். ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ அண்ட் கியூ இம்ப்ளைஸ் டி போத் ஆர் ட்ரூ மீன்ஸ் இந்த கன்ஜெக்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ மீன்ஸ் தென் பி அண்ட் கியூ ஆர் கால்ட் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். இந்த லாஜிக்கலி ஈக்குவலன்ட் மேத்தமெட்டிக்கல் எப்படி நம்ம டினோட் பண்றது, இது எப்படி நம்ம புரிய வச்சுக்கிறது அப்படி சொன்னா இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் சிம்பிளா என்ன செஞ்சிடறோம், அந்த 6 மார்க்குக்கு 2 முக்கு 6 இருக்கிற மாதிரி ஒரு நோட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் இஃப் அண்ட் லீஃப் அப்படி சொல்றோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேரு லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ லாஜிக்கலி ஈக்குவல்னா பில இருந்து கியூக்கு போல, கியூல இருந்து பிக்கு வரல, ரெண்டுமே ட்ரூ தான். பி பிளஸ் கியூ ட்ரூனா கியூ பிளஸ் பி இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ லாஜிக்கலி ஈக்குவலன்ட் அதை மேத்தமெட்டிக்கல் டினோட் பண்ணுறதுக்கு 2 முக்கு 6 இருக்கிற மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் நமக்கு எழுத்துக்களால் சொல்லணும்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்னா ஐஎஃப்எஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறத ஷார்ட் ஃபார்மாக ஐஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஎஃப்எஃப்னு சொல்லிட்டோம்னா ஷார்ட் அண்ட் அது வந்து both are true, both statements are true, p implies q and q implies p, both are true. So it is called as logically equivalence. So in this case we also say that p belongs to true implies and is implied by q being true. So p true or the q true, q true or the being true. So our being true is necessary and sufficient for q to be true. Necessary and sufficient conditionங்கிற வார்த்தை வந்து மேக்ஸ்ல அதிகமாக பயன்படுத்துவோம். கண்டிப்பா இது இருந்தால் தான் அது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இஃப் அண்ட் லீஃப் அப்படிங்கிற விஷயத்துல தான் அது வந்து அந்த பொருள் படுற மாதிரி இருக்கும். பி ட்ரூவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கியூ ட்ரூவாக இருக்கும். அப்போ கியூ ட்ரூவாக இருக்குங்கிறது நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில் இது நம்ம எடுத்துக்கலாம். லாஜிக்கல் ஈக்குவல்ங்கிறது ஜஸ்ட் ஃபார் மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் போத் பி அண்ட் கியூ அண்ட் பி போத் ஆர் ட்ரூ மீன்ஸ் தேர் கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ, விச் இஸ் கால்ட் அஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ அதோட கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அந்த இதில் சேர்த்துட்டே டிஸ்டிங்ஷன், கன்ஜெக்ஷன், அதோட நெகேஷன், அடுத்து கண்டிஷனல், அதோட கான்வெர்ஸ், அதே மாதிரி இப்போ கான்ட்ரா பாசிட்டிவ். லாஜிக் ஈக்குவலன்ட்டோட கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு என்ன, கான்ட்ரா பாசிட்டிவ் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் பி இம்ப்ளைஸ் கியூ இஸ் த இம்ப்ளிகேஷன் நெகேஷன் ஆஃப் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் கியூ. இது வந்து இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடு மோஸ்ட் அப்ளிகபிள் ஃபீல்டு. நம்ம மேக்ஸுக்குள்ள நிறைய இடத்துகளில் 90% ப்ரூஃப் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணிருக்கணும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அதாவது மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை ஏன் சொல்றோம்னா, சாதாரண நோட்டேஷன்ஸ் பயன்படுத்துறது, நோட்டேஷன்ஸ் அறிமுகப்படுத்துறது, ஸ்டேட்மெண்ட்ஸை கனெக்ட் பண்றது மட்டும் இல்லை, ரியல் லைஃப் ஃபேக்டரை வந்து எப்படி நம்ம மேத்தமெட்டிக்கலாக டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படிங்கிறத சில நேரத்தில் டைரக்டா டீல் பண்ண முடியாது. இப்போ குழந்தைகளை வந்து ஏதாவது நம்ம படிக்கிறாங்க, நம்ம படிக்க சொல்லணும், அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைய படிக்கணுமே, அந்த குழந்தைகளை படிக்காம இருக்குன்னு சொல்லி நெகட்டிவ் வேர்டை சொல்லி அந்த குழந்தைகளை திட்டுறதுக்கு பதிலாக குழந்தைகளை படிப்பு வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினா அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறது ஆர்வம்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி விஷயங்கள் தான் அந்த கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம். ஸோ பி இம்ப்ளைஸ் கியூங்கிறது நான் ப்ரூவ் பண்ணணும், அந்த விஷயத்தை நான் வந்து ட்ரூன்னு சொல்லணுங்கிறது பதிலாக நெகேஷன் ஆஃப் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்ட்ரா பாசிட்டிவ். ஸோ அதற்கு நான் வந்து அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் டீல் பண்ணி முடிச்சுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதுதான் இங்கே முக்கியமானது. போத் ஆர் லாஜிக்கலி ஈக்குவல்ங்கிறது இன்னும் லாஜிக்கலி ஈக்குவல்ங்கிற பார்த்துட்டு ரெண்டுமே ஒன்று தான். பி இம்ப்ளைஸ் கியூங்கிறதும் நெகேஷன் ஆஃப் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் பாருங்க, இடம் மாறிடுச்சு. பி அண்ட் கியூங்கிறது இடம் மாறிடுச்சு நெகேஷன் போடுறப்ப. ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ மீன்ஸ் நெகேஷன் ஆஃப் கியூ இஸ் இம்ப்ளைஸ் நெகேஷன் ஆஃப் பி. போத் ஆர் லாஜிக்கலி ஈக்குவல். ஸோ லாஜிக்கலி குவான்டிஃபையர்ஸ். ஸோ நம்ம குவான்டிஃபை பண்ண போகிறோம் நம்ம குவான்டிட்டியை. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் நம்ம என்னென்னலாம் பேசியிருக்கோமோ அதை வந்து நம்ம குவான்டிஃபை பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ரியல் லைஃப் ஃபேக்டரோட சேர்க்க போகிறோம். ஸோ ஆல் சென்டென்ஸ் கேன் பி ரிட்டன் இன் த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் யூசிங் த ஒன்லி லாஜிக்கலி கனெக்டிவ்ஸ். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் இருந்தாலும் லாஜிக்கலி கனெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். ஸோ வி யூஸ் த சிம்பிள். நம்ம இந்த ஈயை வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்கும், அது வந்து தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறது ஒரு பொருளை நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு செட்லேருந்து நம்ம எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப தேர் எக்ஸிஸ்ட், அட்லீஸ்ட் ஒன்று எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அந்த வார்த்தை தேர் எக்ஸிஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு வி யூஸ் த சிம்பிள். அந்த சிம்பிள் வந்து நீங்கள் பார்த்து ஈயை வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வி கால்ட் அஸ் இட் இஸ் தேர் எக்ஸிஸ்ட், இட் இஸ் குவான்டிஃபையர். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்டென்சியல் குவான்டிஃபையர்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டென்சியல் குவான்டிஃபையர்னு சொன்னால் இது வந்து ஆல்ரெடி இருக்குது, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். எக்ஸிஸ்டென்சியல் குவான்டிஃபையர். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் மீன்ஸ் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன்னு அர்த்தம். தேர் எக்ஸிஸ்ட்னா என்ன மீனிங்? தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன். அட்லீஸ்ட் ஒன்னுன்னா நம்ம நிறைய இருக்கு, அது எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு என்னவே முடியாது, அவ்வளவு நிறைய இருக்கு. அதுல நான் ஒன்று மட்டும் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறேன், அல்லது ஒரு செலக்டிவா ரேண்டமா எடுத்துக்கிறேன். அந்த ரேண்டமா எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீழே பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இதுக்கு என்ன மீனிங் சொன்னா, ஆறுங்கிறது இயர் செட்டு, அதுக்குள்ள எவ்வளவு எண்ணிலடங்கா நம்பர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற வந்து நான் எக்ஸ் எடுக்கிறேன்னா தேர் எக்ஸிஸ்ட்னா ஏதோ ஒரு எக்ஸ், அந்த எக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். just that x plus 1 greater than 0 ஒரு கண்டிஷனும் சேர்த்துக்கிறோம் நம்ம. x plus 1 is greater than 0ன்னு சொன்னா அந்த நான் எடுக்கிற வேல்யூவோட ஒன்று கூட்டினா அது 0 பெருசா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ரீட் அஸ் தேர் எக்ஸிஸ்டட் எக்ஸ் இன் ஆர் ஃபார் விச் எக்ஸ் பிளஸ் 1 greater than 0. ஸோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம அங்கே சிம்பிளா மேக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம். சச்சுதட்டுக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இங்கே வார்த்தை சச்சுதட்டுன்னு எழுதியிருக்க முடியும், அதுக்கும் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட் லெட்டர்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம டினோட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஷார்ட் லெட்டர்ஸ், ஷார்ட் டினோஷன்ஸ்லேயே அந்த சென்டென்ஸ் நம்ம நினைச்சு புரிஞ்சுக்க முடியும். ஸோ லாஜிக்கல் குவான்டிஃபையர்ஸில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார் ஆல். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து தேர் எக்ஸிஸ்ட், இப்போ ஃபார் ஆல் பார்க்குறேன். ஃபார் ஆல் அப்படின்னா வி சிம்பிள் போட்டு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம். அந்த வி சிம்பிள் மட்டும் போட்டால் அது ஆர் சிம்பிள், வியோட நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டால் ஃபார் ஆல். ஃபார் ஆல்னா எல்லாமே. ஸோ இட் இஸ் யூனிவர்சல் குவான்டிஃபையர் பேர். இதுக்கு முன்னாடி பார்த்து தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறது எக்ஸிஸ்ட் குவான்டிஃபையர், இது வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர். ஸோ மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ஃபார் ஆல் குவான்டிஃபையர், ஃபார் ஆல், ஃபார் எவரி அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா இந்த வி மாதிரி போட்டு அதில் நடுவில் கோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறது அட்லீஸ்ட் ஒன்று, இந்த ஃபார் ஆல்ங்கிறது எல்லாமே. இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. ஒன்று எக்ஸாக்டாக ஒன்று தான் எடுக்க போறேன்னா தேர் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ண போறேன்னா ஃபார் ஆல் யூஸ் பண்ணணும். இந்த தேர் எக்ஸிஸ்டோட சேர்த்து ஒரு ஆச்சரியக்குரிய சிம்பிள் போட்டோம்னா, ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன் அப்படிங்கிற மாதிரி, தட் இஸ் யூனிக், தட் இஸ் ஒன்லி ஒன், எக்ஸாக்ட் ஒன் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லைட்ல வந்து தேர் எக்ஸிஸ்ட் சிம்பிள் வந்து ஏதோ ஒன்று தான், அது எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆச்சரியக்குரிய சிம்பிள் போட்டோம்னா, இது அதிகமாக பயன்படுத்துறது இல்லை, இதான் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர் எக்ஸிஸ்ட்ங்கிற சிம்பிளோட சேர்த்து ஒரு ஆச்சரியக்குரிய சிம்பிள் போட்டோம்னா அந்த தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறதுனா ஏதாவது ஒன்று சொல்றோம், இது வந்து அந்த ஒன்று மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அப்படி அர்த்தம், வேற எடுத்துக்கல. நம்ம அந்த எலமெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் அர்த்தம். ஸோ நம்ம ஃபைனலாக என்னெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சம்மரி கிளான்ஸ் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அந்த கனெக்ட் பண்றப்ப வந்து ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண டிஸ்ஜங்ஷன், அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண கன்ஜெக்ஷன், அதோட நெகேஷன் டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா நெகேஷன். அப்புறம் ஈக்குவலன்ஸ், அது வந்து கனெக்டிவ்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் இருக்கு. ஈக்குவலன்ஸ்ல லாஜிக் ஈக்குவன்ட்ங்கிற பார்த்தோம். அப்புறம் லாஜிக் ஈக்குவன்ட்லேயே வந்து நம்மளுக்கு நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா, அப்புறம் லாஜிக்கல் குவான்டிஃபைஸ், இந்த ஏரியாவெலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல, இந்த பிளாக் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இணைக்கிறது, ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி மீனிங்ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கலாக நம்ம காமிக்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக் ரீசனிங். ஸோ இப்போ இந்த ரீசனிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்குது. மேத்தமெட்டிக் ரீசனிங்னா மேத்தமெட்டிக்கலாக அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ மேத்தமெட்டிக் ரீசனிங் அதில் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்து, அடுத்து வந்து இந்த வார்த்தை ப்ரூஃப்னா என்ன, ப்ரூஃபுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதுக்கு மேத்தமெட்டிக் ரீசனிங்க்கு அந்த ப்ரூஃபுங்கிற வார்த்தைக்கு என்ன வேலை, அங்கே வாட் இஸ் த ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசணும். அப்புறம் அதில் நிறைய மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், கவுண்டர் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் நம்ம பேசணும். அப்புறம் இந்த ப்ரூஃப் எல்லாம் படித்த பிறகு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான் நம்மளோட எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயத்தையும் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு we have to use this principle. ஸோ அதையும் நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ in this unit you will see how these play a significant role in proving a mathematical statement. எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு ப்ளே பண்ணுது, அதோட ரோல் என்ன, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதை ஸ்டடி பண்ணுறோம். ஹியர் யூ வில் ஆல்சோ see that the concept of a mathematical proof is a core for your mathematics. அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இங்கே நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது
ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் யூனிட் யூ ஷுட் ஏபிள் டு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற பேரில் பேசுகிறோம். ஸோ இந்த செகண்ட் யூனிட்ல வந்து தியரங்கிற வார்த்தை, ப்ரூஃபுங்கிற வார்த்தை, டிஸ்ப்ரூவ்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸ்பிளேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியரம், அடுத்து ப்ரூஃப், டிஸ்ப்ரூஃப், இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. இதை பற்றி இருக்கிற தெரிஞ்சுக்கிறோம். டிஸ்கிரைப் அண்ட் அப்ளை டைரக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். டைரக்ட் மெத்தடில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, டைரக்ட் மெத்தட் எப்படி, இன்டைரக்ட் மெத்தட் எப்படி, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டைரக்ட் மெத்தட் தான் கான்ட்ராபாசிட்டிவ் ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன். ஸோ இன்டைரக்ட் மெத்தடுங்கிற வார்த்தைக்கு தான் கான்ட்ராபாசிட்டிவ் அல்லது ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட்ல நம்ம பேசுகிற நெகேஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தட், லாஜிக் கான்ட்ராடிக்ஷன் பேசுறோம் இல்லையா, இந்த மெத்தட்ல நம்ம அந்த கான்ட்ராடிக்ஷன், ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன், the P implies negation of Q implies negation of P சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் மெத்தட். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் வாட் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு சரியான ஒரு உதாரணம் நம்ம கொடுக்குறது. இந்த ப்ரூஃப் வந்து உதாரணம் கொடுக்கறது மூலமா இந்த ப்ரூஃப் ரைட் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அல்லது இந்த ப்ரூஃப் உதாரணத்தை கொடுத்து கண்டிப்பாக அது ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த இந்த மாதிரி விஷயம் பேசுறது மெயினா வந்து கவுண்டர் நம்ம என்னன்னா, ஒரு ப்ரூஃப் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணணும், உண்மை இல்லை, இது எப்பயுமே யூனிக் இருக்காது, இதுக்கு ஆன்சர் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது, அதுக்கு சரியான ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். அதையும் நம்ம இங்க படிக்கிறோம். எனிவே நம்ம எல்லாத்துலயுமே வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான் நமக்கு ஃபைனல் டச். அது நம்ம கிளியர் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தியரம் எடுத்தாலும் நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா டீல் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ப்ரூஃப்? ப்ரூஃப்ங்கிற வார்த்தைக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு நோட்டேஷன் கொடுக்கணும். என்னன்னா, a proof of a statement P is finds series of statements P1, P2, P3, etc. P ஒரு n ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேட்மெண்ட் பேசணும். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஜெனரலைஸ் பண்றோம். n ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. P1, P2, P3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. that P follows logically from P1 and P2. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் செக்ஷன்ல பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் கன்டெக்ட் பண்ணா அந்த கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து Pங்கிறதுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்னா, இது எப்படி பாருங்க. So P1 and P2 and etc. Pn plus P. இப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ ஈச் PI ஃபார் I equal to 1 to n is called premises and assumption and hypothesis. நம்ம சொன்னோம் முதல்ல கொடுத்தது வந்து ஹைபாத்திசிஸ், ஃபைனல் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கன்க்ளூஷன் சொன்னோம். கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்டோட ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய ஸ்டேட்மெண்டோட கன்ஜெக்ஷன்ஸ் வந்து லாஜிக்கலா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரூஃப்னு பேரு. ரெண்டாவது வந்து the statement B is that is proved to be true is called as theorem. அந்த அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே ட்ரூவா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தியரம் சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர் கட்டா அந்த விஷயத்தை எல்லாமே தெளிவாக சொல்லுது, எப்பயுமே ட்ரூ தான். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் P is that is proved to be true, அது வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது என்ன சொல்லிடலாம்னா தியரம்னு சொல்லிடலாம். ஸோ மேக்ஸ்ல தியரங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே ட்ரூ தான், அது யாருனாலையும் மாற்ற முடியாது, அது வந்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கலா சொல்றதுக்கு பேர் தியரம் அப்படிங்கிறத சொல்றோம். டிஸ்ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் P is a proof சொன்னா, நெகேஷன் ஆஃப் P இருக்கு இல்லையா, அப்போ P is a statement நெகேஷன் ஆஃப் P, அது வந்து டிஸ்ப்ரூஃப். ஸோ அதுக்கு என்னன்னா P is ஃபால்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக டிஸ்ப்ரூஃப்னு சொல்றது. டிஸ்ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு தியரத்தை நம்ம தியரத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தால் தான் எப்பயுமே ட்ரூவா இருக்கும், எந்த சூழ்நிலையும் மாறாதுன்னு சொன்னா அது பேர் தியரம். ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது தியரமா அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு செக் பண்றோம் அப்படின்னா சில நேரங்களில் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டி வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரூஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் த ரிசல்ட், இட் இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே ட்ரூ, அந்த ஃபைனலாக கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ வி கால்ட் அஸ் தியரம். அடுத்து டிஸ்ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் P is a proof-னா நெகேஷன் ஆஃப் P. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த ப்ரூஃப்ங்கிற கான்செப்ட்லாம் சொல்றோம். So mathematical proof of a statement consists of one or more premises. These premises would be of 4 types. 4 வகையா நம்ம என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். இப்போ நம்ம ப்ரீமிசஸ் பார்த்து நம்ம இது வந்து அந்த கன்ஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ட்ரூவா இருக்கணும், அதோட டிஸ்ப்ரூஃபுக்கு வந்து நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம இது வந்து 4 வகையா நம்ம பிரிச்சு இந்த ப்ரூஃப் விஷயங்கள் டீல் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தட் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் ஏர்லியர், ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி டைப்ல இருக்கலாம்.
ஸோ த ஸ்டேட்மெண்ட் தட் ஃபாலோஸ் லாஜிக்கலி ஃப்ரம் த ஏர்லியர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் இன் த ப்ரூஃப். ஏற்கனவே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அது மூலமா லாஜிக்கலா டெரைவ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வர முடியுது அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு ப்ரூஃபாக இருக்கலாம். அந்த மெத்தட்லேயே நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், அதனால இது ட்ரூ அப்படி சொல்லலாம். ஏற்கனவே ப்ரூஃப் பண்ண நிறைய ரிசல்ட் வந்து தான் இது கிடைச்சிருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ த மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட் தட் ஹேஸ் நெவர் பீன் ப்ரூவ்டு, இதுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணதில்லை, பட் இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ட்ரூ, இது வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 பாயிண்ட்ஸ் டிட்டர்மைன் லைன் யூனிக்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 2 புள்ளிகள் எடுத்துட்டு கோடு வரைஞ்சோம்னா அந்த கோடில் இருந்து 2 புள்ளி இருக்குன்னு சொல்கிற மாதிரி, இது வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இல்லை, ஆனால் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து நம்ம ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். சச் ஃபேக்ட் இஸ் கால்ட் அஸ் an axiom, அதுதான் ஆக்சியம் சொல்கிறோம் நம்ம, அது நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி. இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஏ மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், ஏற்கனவே இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் எடுத்து நம்ம ப்ரூஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 வகைகளை வந்து ப்ரூஃப் கான்செப்டை டீல் பண்ணலாம் நம்ம. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏ ப்ரூஃப், என்னென்ன மெத்தடில் நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம பேசணும். ஸோ இதில் 3 விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தடு, அப்புறம் கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த டைரக்ட் மெத்தடுனா ப்ரூஃபை டைரெக்டாக டீல் பண்ணுறது, இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், இது ட்ரூ அது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக டீல் பண்ணுறது. இன்டைரக்ட் மெத்தட்னா அந்த கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடு. கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இது இல்லை, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படி சொல்றதுக்கு கொடுக்குறதா கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். லெட் மீ டீல் திஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மெத்தடு டைரக்ட் மெத்தட். The direct proof of P implies Q is logically valid argument that begins with the assumptions P that B is true. Then in one or more steps of the form. இப்போ வந்து டைரக்ட் மெத்தட்னா இவங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, P implies Q is logically valid, அதாவது Pங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு, Qங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு, P இருந்து Qக்கு வந்து நம்ம லாஜிக்கலா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட் வந்து வேலிட் ஆர்குமெண்ட் எடுக்கிறோம்னா எப்படி இதை எடுத்துக்கலாம்னா, P இருந்து Q1க்கு நம்ம லாஜிக்கல் ஈக்குவல்னு சொல்லலாம், Q1 இருந்து Q2க்கு லாஜிக்கல் ஈக்குவல் சொல்லலாம், Q2 இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நம்ம இது வந்து ஒரு வெனியூல இருந்து இன்னொரு வெனியூக்கு போறோம்னு வச்சுக்கலேன், நம்ம டைரக்டா போறது அப்படி இல்லை. இப்போ வந்து ஃப்ளைட்ல போறோம், சென்னை டு திருச்சி ஃப்ளைட்ல போறோம்னா ஏர்போர்ட்ல நம்ம போறோம், டைரக்டா எங்கேயுமே லேண்ட் ஆகாம நேரம் சென்னைக்கு போயிடலாம், சென்னை டு திருச்சி நேரம் இறங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இதே த்ரூ பஸ்ல போறோம்னா இடையில நிறைய ஊர்ல கடந்து தான் போவோம். ஸோ நம்ம இதை தான் சொல்றது டைரக்ட் மெத்தட். அந்த ஊருக்கு நான் போகணும், அதுல இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகணும், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போனால் கடைசியாக நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து டைரக்ட் மெத்தட். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல சொல்றதா இருந்தால் ஸோ டைரக்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது P implies Qக்கு போகிறது. லாஜிக்கல் வேல்யூ எப்படி சொல்றதுன்னா P implies Q1. ஸோ Q1 இஸ் ஸ்டேட்மெண்ட், P Q1க்கு வரணும், அந்த Q1 ஸ்டேட்மெண்ட் Q2க்கு வரும், Q2 ஸ்டேட்மெண்ட் Q2க்கு வரும், அப்படி சீக்வன்ஸாக ஃபாலோ பண்றது. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு Q1ங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னங்க போகுது, Qக்கு போகுது. ஸோ வி கன்க்ளூட் தட் Q is true. ஸோ ஆட்டோமேட்டிக்காக P ஸ்டார்ட் பண்ணி Qல முடிச்சிட்டோம். ஸோ அதனால P implies Q is logically valid ஸ்டேட்மெண்ட்னா மாறிடும். It is called direct method. ஸோ இன்டைரக்ட் மெத்தடுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான், ப்ரூஃப் பை கான்ட்ரா பாசிட்டிவ், கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். கான்ட்ரடிக்ஷன் மெத்தடுங்கிறத கான்ட்ரா பாசிட்டிவ் சொல்றோம். கான்ட்ரா பாசிட்டிவ்னா P implies Qன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் ஸ்டேட்மெண்ட் வந்து P இருந்து Qக்கு லாஜிக்கலா ஈக்குவல்னு சொல்றதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யறேன், நெகேஷன் ஆஃப் Q implies negation of P. P-யோட நெகேஷன் அண்ட் Q-யோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை உல்டாவை போட்டு அதை நான் ட்ரூன்னு சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக P implies Q வந்து ட்ரூ ஆகும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட். நீங்கள் இந்த கோர்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, லாயர்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க. நமக்கு அந்த யாரோ ஒரு நபர் வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்றான், அந்த கோர்ட்ல வந்து அந்த வக்கீல் வந்து அவர்கிட்ட பேசுறப்ப டைரக்டா கேட்டால் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா. சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து அந்த யார் அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அவங்க உண்மை சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அவர் என்ன செய்வார், நிறைய இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட் அவர் யூஸ் பண்ணுவார். என்ன மாதிரினா நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுவா அதுவான்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவங்க வந்து அவங்கள அறியாம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க என்ன அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நின்றுவாங்க. ஸோ அவர் இதுதான் சொல்லியிருக்கணும், ஆனால் டேரக்டாக அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால நிறைய கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்து ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்டுக்கு வந்து வாங்க. ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்டு கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். ஸோ P implies Qன்னு சொல்றதுக்கு பதிலாக நெகேஷன் ஆஃப் Q implies negation அப்படின்னு சொல்றேன். அது இட் இஸ் எனஃப், இட் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் P implies Q தான். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ இது சொல்றதுக்கு பதிலாக நான் இதை சொல்றேன். ஸோ P implies Q தான் நான் சொல்லணும், அதுக்கு பதிலாக நெகேஷன் ஆஃப் Q implies negation அப்படின்னு சொல்றேன். திஸ் இஸ் த கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலம் சொன்னாலும் P implies Q தான். அது போத் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்.
நம்ம இரண்டு இந்த வார்த்தை பயன்படுத்திருக்கோம். லாஜிக் ஈக்குவல்னா ரெண்டுமே ஒன்று தான். So because this is equivalence, to prove P plus Q, we can instead of prove negation of Q is negation of P. This means that we can assume that negation of Q is true, then try to prove that negation of P is true. So in other words, what we do to prove P plus Q in this method is to assume that negation of P is true, that is Q is false, and then show that P is also false. Negation of P is true. The expansion வந்து என்ன சொன்ன விஷயம் தான். P implies Q னா அதுக்கு பதிலாக நெகேஷன் ஆஃப் கியூ எடுத்து நெகேஷன் ஆஃப் பியில் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது? கன்சிடர் அனதர் வே ஆஃப் ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட் இன்டைரக்ட்லி. ஸோ இன் திஸ் மெத்தட், இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடுங்கிறது, இன் திஸ் மெத்தட் டு ப்ரூவ் த ஸ்டேட்மெண்ட் கியூ இஸ் ட்ரூ, வி ஸ்டார்ட் பை அசியூமிங் கியூ இஸ் ஃபால்ஸ். இது நான் இப்போ ரீசெண்டாக பேசின எக்ஸாம்பிள்ஸில் நம்ம சொல்கிறோம். அதாவது கியூ தான் ட்ரூ அப்படின்னு நான் சொல்லணும். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? கியூ வந்து ஃபால்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். அல்லது கியூ தான் ஃபால்ஸ்ன்னு சொல்லணும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? கியூ இஸ் ட்ரூன்னு சொல்கிறேன். அதுக்கு நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது. However, we can use the logical argument to arrive at the situation where some statement is true as well as false. நம்ம என்ன கொண்டு வரணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம அந்த வேலையை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சாரி, it is said to have been discovered by the ancient Greek mathematicians. இந்த மெத்தடை வந்து கிரீக் மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம சொன்ன விஷயம் தான். கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறது. ஜென்ரலைஸ் பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. நம்ம அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் ட்ரூன்னு தியரம் சொல்லியிருக்கோம். ஒரு தியரத்தை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறோம். தியரம் சொல்லிட்டு அது ஜென்ரலைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். தியரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஜென்ரலாக சொல்கிறோம், ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். அப்படி சென்ட்ரலைஸ் பண்ணலாமா, அது தியரமாக மாறலாமா, இல்லை எதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் ராங் விஷயம் இருக்கா, இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்கிறது செக் பண்ணுறதுக்கு we can use the counter examples. So how to define an example that shows that a statement is false is a counter example for the given statement. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்னா அது தப்பு தான், அந்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே ரைட் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற ரைட்டு, ஆனால் எல்லா நேரங்களும் இது ரைட் கிடையாது. சில நேரங்களில் தவறு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறது தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். The name itself suggests that it is an example for counter to a given statement. It is அந்த வார்த்தையை அதனால தான் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. In a common situation in which we look for a counter example is to disprove statements from the form P implies Q. ஜென்ரலாக வந்து P implies Q அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறப்ப கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம இது கொடுத்து தான் நம்ம செக் பண்ணுவோம். Notice that counter examples to a statement P proves that P is false, that is negation of P is true. இந்த P வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்கிறதுனா negation of P is true. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறது. So notice that counter example to a statement P proves that P is false and negation of P is true. ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா அதுக்கு நெகேஷன் எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தான் இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ்க்குரிய மோஸ்ட் சூட்டபிள் வே. ஸோ நம்ம கம் டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்ட். நம்மளோட எய்ம் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆசைவா மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் இது வரைக்கும் சிம்பிள்ஸை நம்ம பயன்படுத்தி இருந்தோம். அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சு. இப்போ எதை டிஃபைன் பண்ணுறேன்னா ப்ரெடிகேட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். இந்த ப்ரெடிகேட் இஸ் எ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் P of X டிபெண்டிங் ஆன் ஏ வேரியபிள் X. ஒரு இது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும். அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா ப்ரெடிகேட் அப்படி சொல்கிறோம் நம்ம. such that P of X may be true for some values of X and false for some values of X. அது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இது நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்ட்டுங்கிறது நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணுறது. இதில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ட்ரூ எடுத்துக்கலாம். ஜென்ரலாக அந்த ப்ரெடிகேட்டுங்கிறது ஜென்ரல் ஃபங்க்ஷன். அதில் வந்து ஒரு இண்டெக்ஷன் கொடுக்குறாங்க, என்னங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அது ட்ரூ, அப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூன்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து அந்த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் P K+1 வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் ஆர்பிட்ரா வந்து எல்லா விஷயத்துக்கும் இது ட்ரூ ஆயிடும். ஸோ P of n is true for every n என்ன அப்படின்னு மாறிடும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரூவிங் ஆல் த ப்ரூஃப்ஸ். ஸோ அதுதான் இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வந்திருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பேசியிருக்கோம்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரூவிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் தியரம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வெல் ஆர்டர் பிரின்சிபிள் வந்து எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் என் கண்டென்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ எந்த ஒரு செட் எடுத்தாலும் அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குங்கிறத வெல் ஆர்டர் பிரின்சிபிள் சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த வே வி ஹவ் டு கன்க்ளூட் தட். ஸோ இந்த மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் கான்செப்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணி we can prove any results. So this is very important. So another way of proving, this is a strong form. இதெல்லாம் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ப்ரூஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூனிக்லி ட்ரூ, அதாவது தியரம் அப்படி சொல்லலாம்னா அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே கொட்டேஷன்ஸ் காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரூஃப் என்ன, டிஸ்ப்ரூஃப் என்ன, மேத்தமெட்டிக் ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த மேத்தமெட்டிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஒரு தியரம் மாற்ற தியரத்தை எப்படி நம்ம சம்மரைஸ் பண்ணுறது, மேத்தமெட்டிக் இண்டெக்ஸ் மெத்தட் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் பிளாக் ஒன்ல வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த சிம்பிள்ஸ் வந்து எப்படி சென்டென்ஸுக்குள்ளே கொண்டு வரது, மேத்தமெட்டிக் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறத செகண்ட் டாபிக் பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து லாஜிக்கலி கனெக்டிவ், லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். லாஜிக்கலி ஈக்குவலண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டிமார்கன் லாஸ்லேருந்து டெவலப் பண்ணி வந்த விஷயம். அந்த லாஜிக்கலி ஈக்குவல்னா நம்ம இதை சொல்கிறதுக்கு பதில் அதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அது கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தடுங்கிறது ரொம்ப மோஸ்ட் அப்ளிகபிள் மெத்தடு. ஸோ அப்போ நம்ம கான்ட்ராபாசிட்டிவ்னா நம்ம டைரெக்டாக சொல்ல முடியல, நம்ம அதை சொன்ன லாயர் பேசுகிற மாதிரி டைரெக்டாக அந்த விஷயத்தை வாங்க முடியலன்னா இன்டெரக்டாக அவங்ககிட்ட விஷயத்தை வாங்குற மாதிரி, டைரெக்டாக பி இம்ப்ளேஸ் கியூன்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பி இம்ப்ளேஸ் கியூ பதில் நெகேஷன் ஆஃப் கியூ இம்ப்ளேஸ் நெகேஷன் ஆஃப் பின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. திஸ் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஸ்டடிடு 2 sections. So just for understanding our analysis concept. So symbols and statements வந்து மேத்தமெட்டிக் ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷனுங்கிற பார்ட்டை வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ரூஃப் கொடுத்தாலும் அதோட ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனி தியரம் யூசிங் மேத்தமெட்டிக் இண்டெக்ஷன் கான்செப்ட் வி கேன் ப்ரூவ் இன் ஈஸி மெத்தட். அந்த மெத்தடில் டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. டைரக்ட் மெத்தட்னா டைரக்டாக சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் பண்ணுறது. இன்டைரக்ட் மெத்தட்னா இப்படி இல்லை அப்படி சொல்கிறதுக்கு வந்து இன்டெரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். கவுண்டர் எக்ஸாம்ஸில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கவுண்டர் எக்ஸாம்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி இல்லாமல் மேத்தமெட்டிக் இண்டெக்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா அது யூனிவர்சலி ட்ரூ. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்ட் தியரம். ஸோ தியரங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் மேத்தமெட்டிக் இண்டெக்ஷனுங்கிற கான்செப்ட் உதவி செய்யுது. ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. நம்ம இந்த பார்த்த கான்செப்ட் எல்லாமே வந்து தெளிவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனும் செகண்ட் செக்ஷனும் நீங்கள் ரெண்டையும் சம்மரைஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா எல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை கோத்ரா பண்ணுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிவைஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக மேத்தமெட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்ம ஃபர்தர் எப்படி மேத்தமெட்டிக் சிம்பிள்ஸ் எப்படி நம்ம ப்ரூஃபில் கொண்டு வருது. அதனால் தியரம், ப்ரூஃப், டிஸ்ப்ரூஃப் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப மீன் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக வந்து மேத்தமெட்டிக் இண்டெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஓகேவா? கன்க்ளூட் பண்ணிக்கலாமா? பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.